ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு எது தங்கப்புல? ஐயா அப்பா நான் சும்மா விளையாட்டுக்கு தான்ப்பா சொன்னேன். அதுக்கு எது தங்கப்புல? நிஜத்துல இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். பாருங்க, சந்தோஷப்பட்டு இருக்கோம். சும்மா சொன்னாலாம், அதுல சும்மா கிடையாது, நிஜம்தான். ஆமாமா, தாத்தாவுன்னு ஆசைப்பட்டியல்ல, பட்ட வரஸ்க கோத்த குறைப்பத்துக்கா. ஆமா, என் பிறப்புல எல்லாம் கோக்காரங்களா இருக்கக்கூடாது. ஆமா, அது வந்துன்னு சத்தியமா கோவக்கார பெருவிழா தாண்டா இருப்பானுவ. கோணம் இருக்குன்னு அப்படின்னா உன்ன மாதிரி முரட்டு பெருவிழா தான் இருப்பானு நீ சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்க. அத்தி என்னமோ உனக்கு 3 பிள்ளைகள் பிறந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காவ. சச்சா நீ தானே டி? அண்ணே, கிங்ஸ்ல மாதிரியே இருக்கணும்னே. அப்பதான் சிங்கி குட்டிகள் சூப்பரா இருப்பாங்க. கோவப்பட்டாலும் அப்படி கம்பீரமா இருப்பானுங்கல்ல. அண்ணே கோவப்படட்டும்னே. பாத்தீங்களாண்ணே, அண்ணன் தம்பி எல்லாம் அதுதான் விரும்புறாங்க. கோவமா இருந்துட்டு போட்டுமேனே. கோவமா இருப்பானுங்க, அது சரிதான்டா. அது கண்டிப்பா கோவக்கார பெருவிழா தான் பிறப்பானுங்க. உனக்கு போனது எப்படி பிறக்கும்? என் புள்ள தாங்கிக்கிட மாட்டேலடா. அவன் நான் பாத்துக்கிறேன். சொல்லிட்ட மாட்டி, சத்தியமா சொல்லுதேன். நீ அத்தி ஆயிட்டு தான் அம்மா வாகனம் சொல்லிட்டேன். ஆறுனா பெத்ததுக்கு அப்புறமா தான் அம்மா வாகலாமா? எப்படி பார்க்கலாம். என்னங்க சிங்க குட்டிடா நீ. அவங்கள ஒஸ்பேத்தி விட்டது பாத்தியாடா, என் பொண்ணு இப்பவுமே என்ன திட்டுறா. அவ சின்ன பொண்ணு, திட்டுனா வாங்கிக்கோங்கண்ணே. அட பாவி பையில அண்ணே, இதாண்டா எனக்கு வேணும், இதுதான் எனக்கு வேணும். ஆமாண்ணே, அவ சின்ன பொண்ணு, திட்டுனா திட்டிட்டு போட்டுவேன். கன்ஃபார்மா 3 6 ஆமாமா, நீ என்ன எவ்வளவு வேணாலும் திட்டிக்கலாம். இவனே சொல்லிட்டான் பாரு. அவன் சேட்டை ஆரம்பிச்சுட்டான். ஆனா இவருக்கு இருக்க பில்லு யாருக்கும் வராதியா? எவ்வளவு அசால்ட்டா இருக்காரு, எல்லாத்தையும் பண்ணிட்டு அசால்ட்டா நிக்கிறாரு. எப்படி இதெல்லாம் இவரால முடியுது? அதான்டா கிங்ஸ்னு. அப்படிதான் பாப்பேன். கிடக்க வேலையில பாருங்க, சாம கூட்டிட்டு கோயிலுக்கு கிளம்புங்க. நின்று நிக்காங்க, நேரத்தை கடத்தாதீங்க, கிளம்புங்களா. வருவான், அவன் கூட வா. பாரு, அவன் கூட்டிட்டு வருவான். நான் முன்னாடி போய்கிட்டு இருக்கேன். நம்ம கிளம்புவோம் வாங்கல. இல்ல வாழ முடியல, எல்லாரும் ஏற்பாடு பண்ணியாச்சுல. எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுன்னு நம்ம போனோம், தாலி கட்டி கூட்டு வர வேண்டியதான். அவ்வளவுதான். அங்க எல்லா கூட முடிஞ்சா அப்படி போன் பண்ணி கேட்டீங்களா? அப்படி எல்லாரும் போனை போட்டு கேளுங்களா. இப்பதானே போனை போட்டு கேட்டேன். அது எல்லா வேலையும் முடிஞ்சுட்டான். நம்ம போனா தாலி கட்ட ஆரம்பிச்சிருவாங்களாம். நம்ம கிளம்புவோம். என்ன இசை பார்த்து கூட்டு வந்துரு. நீங்களும் போங்க, நான் வாரேன். இல்லனே, அவ பஞ்சு மிட்டாய் கேட்டா. இன்னொன்னு அவ சாப்பிடல. இன்னொன்னு அவளுக்கு கூட்டம் நாட்டு ஒத்துக்கிடாது. அங்க கூட்டமா இருக்கும். அதான் இல்ல, சாம பத்தி தெரியல. அவ இல்லன்னா 1 நிமிஷம் கூட இருக்க மாட்டான். அவன் பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் தாலியை கட்ட வேண்டியதுதான். நீ வேற சீக்கிரம் வந்து சாரு. நீங்க போய்கிட்டே இருக்கண்ணே, எப்படி பின்னாடி கூட்டம் பாருங்களேன். அண்ணே, நம்ம கிளம்ப வாங்கண்ணே. சரிடா, பிள்ளை கண்ணு கத்தமா கூட்டிட்டு வா. சரியா? சரிங்கண்ணா. இது வேலையிலே பார்க்க போயிடாத. அவ கைக்குள்ள நிக்கலனா அவளை மட்டும் பாக்குறதா பெரிய வேலை. புரியுதா? புரியுதுங்கண்ணே. அண்ணே, அண்ணே கூட்டிட்டு கிளம்பலையா? கிங்ஸி மாமாக்கு என்ன பாசம்? வா மேல. மாமா நம்ம போலாமா? வாடி தங்கம். குடும்பமா ஓட்டுறீங்க? ஓட்டுங்க ஓட்டுங்க ஓட்டுங்க. போங்க 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 போங்க. அப்படியே குடும்பமா கோயிலுக்கு போங்க. பரவாயில்லையா? ஏண்டா ஏண்டா
இல்ல குடும்பமா போங்கன்னு சொன்னேன். என்னன்னா ஓடட்டு அடிச்சிடும் பாத்துக்க. மொழிச்சு 3 எல்லாம் விடல. ஓடிடு பாத்துக்க ரஸ்கர். இவன் 22 வயசுல தான் வெட்டிட்டு வந்தாரு. பாத்தீங்களானே. வாடா. கண்ணை நோண்டிடுவேன். என்ன நடி அங்க நின்னுட்டு இருக்கா? என்ன அசிங்கப்படுத்ததே உனக்கு பொழப்பா போச்சுல? அடியே நானாடி உட்கார்ந்து 3 4ன்னு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தேன். நான் சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தேன். சும்மா சொன்னாலும் அதுதானே நிஜம். அதுக்கு நாள் இருக்குது. எவ்வளவு நாளு? போன சொல்லிட்டேன். அது நாள் இருக்கு. அதான்டி எவ்வளவு நாளு? ஆனா உனடி என் வாயால சொன்னதை விட உன் வாயால சொல்லும் போது வந்துட்டு பாரு ஒரு கிக்கு. ஓடிடுன்னு சொல்லிட்டேன். அங்கேயே சுத்திக்கிட்டு நின்னவன் இப்ப இங்கேயே சுத்துற அளவுக்கு சொன்ன பாரு. இனி எந்த வேலையும் ஓடாது. ஓடாது ஓடாது. சத்தியமா ஓடாதடி. வேண்டாம். ஆமாமா அப்படியே விட்டுருவாங்க. கொன்னதுதான். வேண்டாம். நடிக்காதடி. அதெல்லாம் உன் மனசு என்ன நினைக்கன்னு தெரியும். என்ன நினைக்க? என்ன நினைக்க? சொல்லுங்க பாப்பா. சொல்லிடுவேன். சொல்லுங்க பாப்பா. சொல்லுங்க பாப்பா. கிட்டவா சொன்னேன். கிட்ட எதுக்கு வரணும்? கிட்ட வந்தாதானே பார்த்து சொல்ல முடியும். சீயோ முட்டு 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 முட்டு. வேண்டாம். சீ. மறுபடி சொல்லு. வேண்டாம். சொல்லுடி. சீன்னு சொல்ல போறே இல்லையா? சொன்னா அவனுக்கு தெரியும். சரி முட்டு 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 முட்டு. எங்க போய் முட்டணும்னு சொல்றேன். வாங்க ஒரட்டு காலை. சட்டை விடுறி. இதெல்லாம் போக்குறாங்கடி. டேய் கவின் அந்த காலத்துல அப்படி முன்னாடி அனுப்பு. ஏதோ கோயில் கடைக்கு எல்லாரையும். சரிங்கண்ணா அண்ணா என்ன பெரிய கால் எடுத்துட்டு வந்துரு. சரிடா. டேய் அவன் தொழில் கூப்பிடு. என்னங்க? என்னமா? தாலி கொடி உங்ககிட்ட தானே இருக்கு. நான் இப்பதான் தொலைகிட்ட கொடுத்து விட்டேன். என்ன? ஏங்க அவ ஏழு நீங்க தாலி எடுத்து கொடுத்ததா சாம் தாலி கட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதான் அங்க கோயில் எடுத்து கொடுப்பாங்களே. இல்ல அவ சத்தியமா வேற யாரும் தாலி எடுத்து கொடுத்தவ கட்டிக்க மாட்டா. நீங்க தாலி எடுத்து கொடுத்தாதான் கட்டிக்கேன்னு இருக்கா. நீங்க வாங்கி கையில வச்சுக்கோங்க. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? அவளுக்கு ஆசை அதுதான். அது மட்டும் இல்ல அதுதான் சாமும் விரும்புறாரு. நீங்க தாலி தொட்டு கொடுங்க, இசை எடுத்து கொடுத்துருவா. அப்போ சரி. பொண்ணுன்னா போதுமே. இல்ல என் பொண்ணு தொட்டு கொடுத்தா அது ராசி தானே. இவளும் அப்படிதான் சொன்னா. பெரிய மாமா தொட்டு கொடுத்து இசை தாலி எடுத்து கொடுக்கட்டும்னு சொன்னா. அப்படியே செஞ்சுங்க. அது இருக்கட்டும். இங்க தள்ளிவா. எதுக்கு? இல்ல இடுப்புல எறும்பு இருக்கு பாரு. அது எறும்பு இல்ல. நிஜமா தாண்டி. இல்ல எறும்பு இல்ல. நான் என்ன புக்கி சொல்லிக்கிட்டு இருக்கேன். எறும்புதான். மச்சம். அப்பா அம்மா நெஞ்சு வந்து உங்களுக்கு. ஓகே இந்த ட்ரெஸ் எனக்கு கசகசன்னு வருது பாத்துக்க. நம்ம வேற ட்ரெஸ் மாத்திட்டு வரலாம். சீக்கிரம் வா. சும்மா இருங்க. நிஜமா தாண்டி சொல்றேன். ரொம்ப கசகசன்னு வருது. வா சீக்கிரம் மாத்திட்டு வந்துடலாம். சும்மா இருங்க. நேராயிட்டு விளையாடாதீங்க. என்னடி சிரிங்கிட்டு இருக்கா? நான் அப்படிலாம் இல்ல. நிஜமாவே எனக்கு ரொம்ப கசகசன்னு தான் வருது. எப்பவும் போடுவல அந்த வேஸ்ட் எடுத்து. நிஜமாவா? ஆமா. இல்ல இவங்க பேச்சுல தெனாவட்டு இருக்குது. என்னங்க? மாட்டா. உசாராயிட்ட போருக்கு. தெரியும் நீங்க இப்பதான் பண்ணுவீங்கன்னு. சரி அந்த கார்கிட்ட நிக்காம பாரு. அவன் தோற அவன்கிட்ட தாலி கொடி கொடுத்து விட்டேன். போய் வாங்கிட்டு வா. சரி. கிட்ட வா. ஓய் உன் வயசு இருக்குல்ல தலையில பூ வையின. பூ வச்சு எனக்கு பிடிக்கும். சரிங்க. இங்க பாரு நான் உனக்கு பார்த்தாலே போய் பூ வச்சுட்டு வந்துடணும். புரியுதா? சரிங்க. பூ வச்சு எப்பவுமே என் முன்னாடி வரணும். சரியா? சரிங்க. சரி சேர்ந்து கோயிலுக்கு போலான்னு. சேர்ந்தா? ஒரு உலகத்துக்கு தெரியட்டுமா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. புரியுதா? தெரிஞ்சுட்டு போட்டோம். ரகசியமெல்லாம் வைக்க வேண்டாம். சும்மா என் கையை பிடிச்சிட்டு நடந்து வா. எவ்வொன்னும் கேட்க முடியாது. இந்த ஜானை எதிர்த்து எவ்வொன்னும் கேட்க முடியாது. தைரியமா என் கையை பிடிச்சி பொண்டாட்டி மாதிரி நடந்து வா. என் தம்பி மாதிரி என் புள்ளையே ஏத்துக்கிட்டாச்சு. யார் வேற ஏத்துக்கணும்? இங்க பாரு ஜான் பொண்டாட்டியா ஜான் கையை பிடிச்சுக்கிட்டு பட்டி அடிச்சுக்கிட்டு வரணும். வா. அது என் பாக்கியம். எனக்கு தண்டி பாக்கியம். இப்படி ஒரு கொணவதி எனக்கு கிடைச்சிருக்கா பாரு. சரி வா கோயிலுக்கு போலாம்.
சரிங்க. ஏய் தோழா நில்லு, நானும் அண்ணியும் வரோம், கொஞ்சம் இரு. அப்ப நீங்களும் அண்ணியும் பெரிய கார்ல போயிருங்கண்ணே. நான் அவன் கிங்ஸ்ல கூட்டிட்டு வரேன். ஏதோ கிங்ஸ் வர வேண்டாம், நம்ம போவோம். ஏங்க அவன் வராம? இல்ல வருவான், கரெக்டா இதுக்கு வருவான். வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுல்ல, அதான் இசையை கூட்டிட்டு போறோம். பாதுகாப்பா இருக்கணும்ல, அவன் வரது யாருக்கும் தெரியக்கூடாது. அதான் பாதி அவன் பிளான போட்டான். கடைசி நேரத்துல கரெக்டா கூப்பிட்டு வந்துருவான். சரி, நீ என் கையை பிடிச்சு நட. பாத்தீங்களா இந்த ஜானி எவ்வளவு தேயிருக்கானு. என்னமோ இதுக்கப்புறம் மீண்டும் வரமாட்டான்னு சொன்னீங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பூமிமா பொண்ணு இசைதான் காரணம். அவளை முடிக்கிறதுக்கு உங்களால முடியல. அவன் யாருன்னு தெரிஞ்சதுல இருந்தே நான் பிளான போட்டுட்டு தான் இருக்கேன். அவன் மேல கை வைக்க முடியலையே. 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே போட்டு தள்ளியிருக்கணும். இது வரைக்கும் விட்டதே தப்பு. நம்ம உனக்கு ட்ரைனிங் கொடுத்தோமே, அதுக்கு சாமர்த்தியம் பத்தாது. ஆமா, அந்த பொண்ணு இங்க தானே வந்தா, இங்க தானே போன வந்ததே. அந்த பொண்ணு குடும்பத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப அழகா இருக்கா, ரொம்ப லட்சணமா இருக்கா. கவி, ஏ ரேச்சல், அம்மா கவினை பாத்தியா? அவன் கோயிலுக்கு போயிட்டான், நீ இன்னும் போகல. நான் அவன் கூட போலான்னு பார்த்தேன். ஏன் எதுக்கு? அவன் ராணி கூட போயிருக்கணுதுன்னு. இப்பதான் ராணி போனா. ராணி யார் கூட போனா? அவைய அம்மா அப்பா கூட போனா, தரமாமா கூட போகலையா? அவங்க கவின் எல்லாம் ஏதோ தாலி கூட எடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. அவனை வேலை விஷயமா போயிட்டு இருக்க மாதிரி விளையாடி பார்க்க முடியும். அவைய அம்மா கூட தான் போய்கிட்டு இருக்கா. மகிமாவும் அவங்க அம்மா கூட தான் போய்கிட்டு இருக்கா. அபியக்கா அபியக்கா ஜான்மாமா கூட போய்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நான் ரயில்வேல பார்த்ததே இந்த பொண்ணுங்களே தான். இவங்க தானே வெளியில இருந்து கத்திட்டு இருந்தாங்க. அப்போ இசை கண்டிப்பா அந்த ஸ்டேஷன்ல பார்த்த பொண்ணுதான். நிஜமாவே அபியக்கா ஜான்மாமா கூட போயிருக்காங்க. அவங்க மூத்தவங்க, போகதானே செய்வாங்க. ஓ அப்படியா? சரிடி, நீ தாலி கட்டுக்கு போகல? போகணும். இனி நான் எப்படி ஒத்தையில போவேன்? ஏறு, இப்பதான் பிரேம் மாமா போறதுக்கு பைக் எடுத்து வச்சு நிக்காங்க. நீ எனக்கு கூட போ. நீ வரல? இல்ல, வீட்டுல பெரியவங்க நீ வரண்டான்னு சொல்லிட்டாங்க. என்னடமா சொல்ல, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக இசை இங்க தானே இருக்கா. கிங்ஸ் இப்ப என்கிட்ட தான் விட்டுட்டு போவாங்க. நான் தான் பார்க்கணும். சரி, நீ தாலி கட்டுக்கு போ. இல்ல, எங்க மம்மியும் வாரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க மம்மியா? கவின் கிட்ட சொன்னியா? இல்ல ஜபா, அவன்கிட்ட நான் இன்னும் ஒன்னும் சொல்லல. உங்க மம்மி வந்திருக்காங்கன்னு என்கிட்ட சொல்லல. இல்ல, நான் தான் வர சொன்னேன். சரி, என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சரி, நான் உங்க மம்மியை பாத்துக்கிட்டேன். நீ கோயிலுக்கு முதல்ல கிளம்பு, போ, தாலி கட்ட போங்க. இல்ல, எங்க மம்மி நேரா கோயிலுக்கு வந்ததேன்னு சொல்லிட்டாங்க. சரி, நீ போ, சீக்கிரம் போ. இங்க இருந்து கோயிலுக்கு போறதுக்கு 2 நிமிஷம் தானே. அதுக்கு என்ன பஸ் விட்டுருக்காங்களாம். நீ பஸ்ல போனா போ, இல்ல வேன்ல போனா போ. சரியா? இல்லன்னா டேவிட் அண்ணன், அந்த ராபர்ட் அண்ணன் நிப்பாங்க. கொண்டு விட சொன்னதான் விட்டுருவாங்களே. போ. அப்ப கவி நீ இங்க வரமாட்டானா? தாலி கட்டு முடிஞ்சனா நிறைய வெடி போட போறாங்களாம். அதுக்காக அவன் எடுத்து வைக்கிறதுக்கு அந்த பசங்க கூட போயிருக்கான். அவன் எங்க வருவான்? அப்ப என்ன பார்க்கணும் உங்களுக்கு தோணவே இல்ல பத்தியா? ஓடிட்டு அடிச்சுற போட்டி. எப்ப பார்த்தாலும் குறைச்சுக்கிட்டு போ. நான் பிரேமாவை என்ன காலையில பாத்துட்டு போனது இன்னும் பார்க்கல. புலம்பிக்கிட்டா இருக்கேன். போ. உனக்கு சாமர்த்தியம் பத்தல. ஆமா, அவங்களுக்கு வேற வேலை சொல்லி இல்ல பத்தியா? நம்ம பின்னாடியே வரக்கு கல்யாண வீட்டு வேலையை வச்சுக்கிட்டு சாமர்த்தியம் பத்தலையா? நீங்க அந்த ரோஸ் காலேஜ்ல தானே படிக்கீங்க? யாருப்பா நீ? எனக்கு உங்களை நல்லா தெரியும். அப்படியா? கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கீங்களோ? ஜான்மாவும் எங்க அப்பா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, பிசினஸ் பார்ட்னர்ஸ். அவரா? ஓகே ஓகே ஓகே. நல்லா இருக்கீங்களா? சொல்லியிருக்காங்க, நான் பார்த்தது இல்ல. இப்போ இங்க ஒரு பொண்ணு நின்னுட்டு போனாங்களே, ரேச்சல். நான் ஒன்னு சொல்லணும். சொல்லுங்க. நீங்க தானே அது ஒரு வாட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த பெட்டிக்கு பெட்டி தாவிட்டு இருந்தீங்களே, அது நீங்க 3 பேர் தானே? எந்த ரயில்வே ஸ்டேஷன்ல? அதான் நம்ம ஒரு ஸ்டேஷன்ல சரக்கு வண்டி போகுமே அதுல. ஆமா, அந்த இசை பொண்ணு கூட லாஸ்டா இறங்கி ஓடி வந்தாலே. ஆமா ஆமா, ஞாபகம் வந்துட்டு. ஆமா, அன்னைக்கு வண்டி எடுத்துட்டு அப்புறம் எப்படியோ இறங்கி வந்துட்டா. அது ஒண்ணு இல்ல, நாங்க எப்பவுமே விளையாடுறது பழக்கம் தான். ஆனா எப்படின்னு தெரியல, அன்னைக்கு அவ எப்படி அப்படியே பெட்டியில போனான்னு தெரியல. இல்லங்க, அந்த பொண்ணு அந்த பெட்டிக்கு போகவே இல்ல. போக வச்சதே இப்போ இங்க ஒரு பொண்ணு நின்னாங்களே. என்ன என்ன சொல்றீங்க? ஆமாங்க, இசை அந்த பெட்டிக்குள்ள போகல, இந்த பொண்ணு தான் போக வச்சா. நான் காப்பாற்ற போலான்னு போகும்போது என்ன போக கூடாதுன்னு தடுத்து பிரச்சனை பண்ணிட்டா. நான் இந்த பொண்ணுகிட்ட வாக்குவாதம் பண்ணதுக்குள்ள வண்டி மூவ் ஆகி போயிட்டது. பழவி இந்த பொண்ணு கணத்துல பலான்னு அரைஞ்சிட்டு தான் நான் ரயில்வேக்கே ஃபோன் பண்ணினேன்.
என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு அந்த பெட்டிக்குள்ள போகல, போக வச்சது இவதான். போக வச்சுட்டு திரும்ப இங்க வர விடாம தடுத்ததும் அவதான். அப்போ எனக்கு தெரியாது, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஏதோ சண்டை நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் தான் ரயில்வேக்கு போனை போட்டு அங்க நான் ஸ்டாப் பண்ண வச்சேன். நல்லா தெரியுமா இவன் அப்படி பண்ணனால? இவன் மூஞ்சி என்னால எப்படி மறக்க முடியும்? என்கிட்ட உத வாங்கினால. சரிப்பா, இது வேற யாருக்கும் தெரிய வேண்டாம், சரியா? ம்? இதுக்கப்புறம் இதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டானே. அதுக்கு இல்லக்கா, இந்த வீட்டுல இசைய பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு இருக்காங்க, கண்ணுக்குள்ள வச்சு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு எப்படி தைரியமா? இல்ல, அது அவ விளையாட்டு புத்தியில ஏதாவது பண்ணிருப்பா. இவ்வளவு விளையாட்டுக்காரி தான், அதனால ஏதாவது விளையாட்டுக்கு பண்ணிருப்பா. இல்லங்க, இந்த பொண்ணு கூட 2 பேரும் இருந்தாங்க. ஐயோ, யாரு? என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, ரயில்வே பெட்டிக்குள்ள இருந்தாங்களே. இந்த பொண்ணு கூட ட்ரெயினுக்குள்ள யார்கிட்டயும் பேசிட்டு இருந்தாலே. சரி, நான் பாத்துக்கிறேன். நான் வேணா ஜான் மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லட்டுமா? இல்ல தம்பி, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் எல்லாருக்கிட்டையும் பக்குவமா எடுத்து சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ், விஷயத்த சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ கல்யாணம் விடு, நான் நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. இல்லங்க, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா சில விஷயங்களை பெரியாருக்கு கிட்ட மறைக்க கூடாது. நான் இசைய கல்யாணம் பண்ணதுக்காக இதை சொல்லலைங்க. நிஜமாவே இந்த வீட்டுல இந்த பொண்ணை பொத்தி பொத்தி பார்க்காங்க. தெரிஞ்ச விஷயத்த செல்லாம போனா நல்லா இருக்காதுல்ல, அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா. இல்ல, இந்த பொண்ணு ரயில்வே பெட்டிக்குள்ள யாரெல்லாமோ பேசிட்டு இருந்தாங்க. நான் பலன்னு அறிஞ்சேன், என்ன கூட மிரட்டினாங்க. நான் ரயில்வேக்கு போன் அடிச்ச உடனே என்ன பெட்டில இருந்து கீழே தள்ளிட்டாங்க. நான் அதனால எங்க அப்பா கிட்ட எந்த விஷயத்தையுமே நான் சொல்லல. எங்க அப்பா பேர் கோபப்படுவாருன்னு என்ன பெட்டில இருந்து கீழே தள்ளிட்டாங்க. என்ன தம்பி சொல்லிக்கிட்டு இருக்க? நிஜமாவே அந்த பொண்ணை நான் காப்பாத்த உடனே என்னை அடிச்சு கீழே தள்ளினாங்க. ஆனா யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னு அப்புறம் எல்லாரும் அமைதியானாங்க. அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு யாரோ வந்தாங்க. அன்னைக்கு கிங்ஸன் தான் வந்தா. அது கிங்ஸன் தான். ஓ, அதான் எல்லாரும் பயந்தாங்களா? அவன் வந்து காப்பாத்தி கூட்டு வந்துட்டானே. எனக்கு தெரியாது, என்ன அடிச்சாங்க. நான் பெட்டில இருந்து கீழே விழுந்தேன். ஆனா ட்ரெயின் நின்னுட்டு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் அதுக்குள்ள ரயில்வேக்கு போன் அடிச்சு விஷயத்த சொல்லிட்டேன். உனக்கு கோடி புண்ணியம் இருக்கட்டையா, சத்தியமா சொல்றேன். வயிற்றுல புள்ள இருக்கும்போது சொல்றேன், நீ நல்லா இருக்கணும். யாருன்னு தெரியாமையே அவளை காப்பாத்திருக்க பாரு, நீ நல்லா இருக்கணும். தேங்க்ஸ் அக்கா. தம்பி, இதுக்கப்புறம் வெளியாட்டே சொல்ல வேண்டாமா? அக்கா, குடும்பத்துக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமக்கா. எனக்கு என்னமோ சரியா பண்ணல, பாத்துக்கிடுங்க. சரிக்கா, இதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன், நீங்களே பாத்துக்கிடுங்க. அதுக்குதான் ரயில்வே வழியா போன்னு சொல்லிட்டு எங்க அங்க கூட்டு வந்தியா? ஃப்ரெண்டு தான் நின்றுட்டி வந்தோம். நீ அன்னைக்கு ஈஸியை தள்ளி விடும் போதே எனக்கு தெரியும். இதை எப்படி குடும்பத்துக்குள்ள சொல்லுவேன்? என்னடி இப்படி இருந்திருக்க? இப்ப என்னன்னா அவங்க அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்ற. அவங்க அம்மாவை யாருமே இங்க இன்வைட் பண்ணவே இல்லையே. எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கா? வரக்கூடாதுன்னு தானே வச்சிருக்குது. பெரிய பிரச்சனை ஆகும்ல. அப்பா, இவளை கண்காணிக்கணுமே. இசை எங்கன்னு பார்க்கணும். இசையை கிங்ஸை விட்டு எங்கேயும் வர வச்சிடக்கூடாது. இங்க பாரு, நான் ஆரம்பத்துல இதே படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம குடும்பத்தை அழிச்சே ஆகணும்னு கங்கணம் கட்டிட்ட அலைதான் அந்த தாவீது. அவன் பெத்த பிள்ளைக்கு மட்டும் நம்ம குடும்பத்துக்குள்ள நல்லா இருக்கும்னு எப்படிடா தோணும்? இங்க பாரு, உன்னை திட்டுறதுக்கு எனக்கு யோக்கியம்லாம் கிடையாது. ஏன்னா உன் கூர்ல பாதி கூறு எனக்கு கிடையாது. ஆனா ஒண்ணு, இசைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கைய சுட்டு பருத்துவேன். அவளை நான் புள்ளைய நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். இதுக்கப்புறம் அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கையன் தம்பின்னு பார்க்க மாட்டேன், பாத்துக்க. நீ ஏன் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டா நல்லது. நான் எல்லாத்திட்டையும் சொன்னா பிரச்சனையாயிரும், பாத்துக்க. உன்னையும் காப்பாத்த நினைச்சு தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ப மாட்டேன்னு. அதான் எனக்கும் தெரியும் அந்த பையன் இப்படி சொல்லிட்டு இருந்தது. அதான் உன்னை வந்து கூட்டு காட்டினேன். அவன் அப்பங்கிட்ட சொல்லும் போதே நான் கேட்டுட்டேன். அந்த பையன் அப்ப அரைங்குறையமா சொன்னான்னு எனக்கு புரிஞ்சுது. இதுக்கப்புறம் ஏதோ விஷயம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அந்த பையன் முன்னாடி உன்னை கூட்டு வந்தேன். புரியுதா? புரியுது. நான் அவன் அம்மா கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அதுல தெரியல அவ கூட்டுருக்கா. வேண்டாம், பாம்புக்கு பாலை வத்தாலும் அது கொத்தாம விடாது. சொன்னா கேளு. அந்த தாவீது வம்சமே நமக்கு வேண்டாம். இப்போ உனக்கு பெரிய இழப்புலாம் ஒண்ணும் இல்ல. சொன்னா கேளு. நான் அவளை முழுசா ஏத்துட்டேன். முழுசா நீ மட்டும் வான்னு சொல்லியிருக்கேன். என்ன துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கா ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு குடும்பமே நமக்கு எதிரியா இருக்கும்போது அந்த குடும்பத்தை ஒருத்த மட்டும் நமக்கு நல்லது செய்யணும் எப்படி நினைக்க மாட்டான். ஏன்னா அவன் அதுலதான் வளர்க்கப்பட்டிருப்பான். எப்படா நம்ம குடும்பத்தை அழிக்கலான்னு அவனும் உள்ளுக்குள்ள வந்து கங்கன கட்டிட்டு தான் இருப்பான். அவனுக்கு நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்காது. சொன்னா கேளு. இதுக்கு மேல என்ன சொல்ல வைக்காத. நான் இப்ப கிங்ஸனை பார்த்து சொல்ல போறேன். அதுக்கப்புறம் உன் விஷயம். கிங்ஸன் மட்டும் வேண்டாண்டா. ஏன், எதுக்கு? அவனுக்கு இருந்தே ரேச்சலை பிடிக்காது. அவன் தானே பொண்ணு பார்க்க போனா நம்ம ரேச்சலி.
ஆமா அறி வேண்டாம், அவனே வேலை பார்க்கறதுல உள்ள போனான். பிறகு தெரிஞ்ச போட்ட விரும்பி இருக்க? அதுக்கு முன்னாடி நான் விரும்பிட்டேன்டா. சொல்லிட்டேன், நம்ம குடும்பத்துக்கு மட்டும் அவளால ஏதாவது ஆபத்து வந்ததே அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இல்ல நான் அவகிட்ட என்ன எது நான் கேக்குறேன். டேய் பாம்புடா, சொன்னா கேளு, அது பாம்பு கொத்தாம விடாதே. டேய் நான் மேலும் மேலும் சொல்றேன்டா, இந்த வீட்டுக்கு வர பிள்ளைங்க எல்லாமே நம்ம குடும்பத்தோட அனுநியமா ஆயிருது. அவ இன்னும் ஆயிருக்கலடா, அதுல தெரிய வேண்டாம். இந்த வீட்டுக்கு வர எல்லா பொண்ணுங்களுமே இந்த வீட்டுல ஒருத்தங்களா மாறிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுநியமா ஐக்கியமா சந்தோஷமா இருக்காங்க. நம்ம வீடே சந்தோஷமா இருக்குது. இதுல இந்த சகுனிய உள்ள கூட்டு வந்து குடும்பத்தை ரெண்டாக்கி இருக்க நிம்மதியை கெடுத்துட்டு போயிடாத. நம்ம இப்பதான் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்கோம். இவ்வளவு நாள் ரவுடித்தனம் அது இதுன்னு பாதி நாள் கோட்டு கேசு கோட்டு அங்க இங்கன்னு சுத்திட்டு இப்போதான்டா வாழ ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்டா அதை கெடுக்கும் நினைக்கிற? அது மட்டும் இல்ல, ஆம்பளைங்க நாம நல்லா இருந்தாதான் இசையை கடைசி வரைக்கும் பாதுகாக்க முடியும். அவளுக்கு இருக்க பிரச்சனை தெரியல. அன்னைக்கு அவ தள்ளி விட்டாலே அதுல உனக்கு தெரிய வேண்டாம். எனக்கா ஒரு நாள் அவ மூலமாவே இசைக்கு ஆபத்து வந்துட்டுனா இல்ல, ரேச்சல் வீட்டுல இருக்கும்போது கிங்ஸின் இசையை இருக்க விட மாட்டான். இதை நான் நோட் பண்ணிருக்கேன். ரேச்சல் இருக்கான்னா அப்போ அவன் அங்க இருப்பான். அப்படி பயந்து சந்தேகப்பட்டுட்டு அவளை அந்த வீட்டுல வைக்கணுமா? சரிடா, நான் பேசி பாக்குறேன். எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு யோக்கியதெல்லாம் இல்ல. சொல்றேன், குடும்பம் இப்போதான் சந்தோஷமா இருக்கு. குடும்பம் மாதிரி இருக்குது. வீட்டுக்குள்ள வர்றதுக்கு சந்தோஷமா இருக்கு. வீட்டுல உள்ள பொம்பளைங்க எல்லாம் பொறுப்பா நம்மள நல்லா கவனிச்சுக்கிறது, பாசம் காட்டுறது உண்மையிலே நல்லா இருக்கு. இப்படியே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. கடைசி வரைக்கும் இப்படி இருக்கணும். வேற எதுவும் வீட்டுல அசம்பவம் நடந்துடாம பாத்துக்க. கவின் செத்தான். அது வந்துன்னு கவினங்க கவினங்க ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.